வரணும். வாச தெளித்து கோலம் போடுறதுங்கிறது நமக்கு அந்த 5 மணிலேருந்து 6 மணி அந்த தாமரை மலரக்கூடிய நேரத்தில் மகாலட்சுமி வந்து தாமரைப்பூவில் தானே இருக்கா. அந்த தாமரைப்பூ மலரக்கூடிய நேரத்தில் நம்ம வாச தெளித்து கோலம் போட்டோம்னா மகாலட்சுமியை நம்ம உள்ளே வந்து அழைக்கிறோமா நம்மளுடைய வீடுகளில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. சும்மா இந்த ஏலக்காய் வைங்க வைங்க பச்சைக்கல் பூரத்தைங்க வைங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேலை. நமக்கு சோம்பேறியாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. மகாலட்சுமி வரக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வாஸ்தளித்து கோலம் போடுங்க, விளக்கேற்றுங்க, சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், ஸ்லோகம் சொல்லுங்கள், சாம்பிராணி காமிங்க, ஊதுபத்தி காமிங்க, இதெல்லாம் சொன்னாங்கங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 7 மாதம் 6 மாதம்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லா குனிஞ்சு தெளித்து நல்லா உட்காந்து ஒரு கம்பி கோலம் இல்லை புள்ளி கோலம் எவ்வளோ இருக்குது. அந்த கோலமே இப்போல்லாம்